வலைக்கும் இரகமத்துல்லாஹி வபரகாத்தஹு. வீண் விரையும் செய்யாதீர்கள். ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருவருளால் நம்மில் பலருக்கு பசிக்கும் பொழுது வயிறார சாப்பிட உணவு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் உண்ண உணவு கிடைக்காமல் பசியுடன் உறங்கச் செல்பவர்களும் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்கின்றனர். அதுபோல வசதியான தங்குமிடங்கள், அழகிய ஆடைகள், வசதி வாய்ப்புகள் பலருக்கு கிடைக்கின்றது. சிலருக்கு எதுவும் கிடைப்பதில்லை. இறைவனின் அருளால் வசதியாக இருப்பவர்கள் தங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று திருக்குரான் வலியுறுத்துகின்றது. நபிகள் நாயகம் அவர்களும் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்ததை நபிமொழிகள் கூறுகின்றது. நபிகள் நாயகம் அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எந்த ஒரு நிலையிலும் உணவு, தண்ணீர் மற்றும் பிற செல்வங்களை வீண் விரையும் செய்தது கிடையாது. ஆனால் இன்று நிலை வேறு விதமாக காணப்படுகிறது. குப்பை தொட்டிகளில் சேரும் குப்பைகளில் உணவுப் பொருட்கள் மிக அதிகமாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தங்கள் தேவைக்கு போக மீறி இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க மனமின்றி குப்பை தொட்டியில் வீசுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரம் ஒன்றின்படி ஒவ்வொரு இந்தியனும் சராசரியாக ஒரு ஆண்டில் 55 கிலோ எடையளவு கொண்ட உணவுப் பொருட்களை வீணடிப்பதாக தெரிய வந்துள்ளது. அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நாம் செய்யும் வீண் விரயங்களிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வோம். எதையும் வீணாக்காமல் நாமும் பயன்படுத்துவோம். நமது தேவைக்கு அதிகமாக இருப்பின் இல்லாதவர்களுக்கு அவற்றை கொடுத்து உதவுவோம். வாகித்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.